ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கும் ஒரு குட்டி பையன் ஒரு ஆளை வீல் சேர்ல உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். வீல் சேர்ல இருக்கிறது தான் நம்ம மூவியோட ஹீரோ. அப்புறம் தள்ளிட்டு வர்றது நம்ம ஹீரோவோட பையன். அந்த பையனுக்கு ரொம்பவே பசிக்கிறதுனால ரோட்டு கடையில ஒரு ஆன்ட்டி கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, எனக்கு ஃப்ரீயா ஏதாவது சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஆன்ட்டியும் நம்ம ஹீரோ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு சரி ஓகே வாப்பா சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பையன் என்ன பண்றான், டக்குன்ட்டு அவங்க அப்பா பிளேட்ல இருக்கிற சாப்பாடையும் எடுத்து சாப்பிட ஆன்ட்டிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. அப்பன்னு பார்த்து இவன் கையில இருக்கிற பணப்பையும் கீழே விழுந்துரு. ஆன்ட்டி பார்த்துட்டு நீ வந்து பொய் சொல்றியா, என்கிட்ட பணமே இல்லைன்ட்டு, உங்க அப்பாவோட சாப்பாடையும் எடுத்து சாப்பிடுற, நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சரியான திட்டு விழுந்துட்டு இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவளோட 3 அம்மாக்களும் ஹீரோயினி கிட்ட அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, நம்ம கிட்ட சொத்து எல்லாமே நிறைய இருக்கு, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்மளோட சொத்து எல்லாமே அடுத்த வாரிசுகளுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு வந்து பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற 3 அம்மாக்களுக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியா விட்டுட்டு போனது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வேணும்ட்டு எல்லாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். நம்ம ஹீரோயினோட அப்பா தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவளுக்கு ஒரு கிட்னி தேவைங்கிறதுனால நம்ம ஹீரோ அவனோட கிட்னியை வந்து கொடுத்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு. அந்த கிட்னியும் இப்ப யூஸ் இல்லாம இருக்கிறதுனால தான் பையன் வந்து கிட்னி கொடுக்கறதுக்காண்டி அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காண்டி ஒரு கிட்னியை கொடுத்திருப்பான். அப்பா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் பத்திரமா பாத்துக்கோங்க, குழந்தைய ஹர்ட் பண்ணாதீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வந்து குழந்தைய கூட்டிட்டு போவேன், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிட்னியும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து நினைச்சு பாக்குறா. பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கலாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்காண்டி நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துதான் ஆகணும், நீ இது மட்டும் பண்ணலாட்டி நான் இங்க இருந்து குதிச்சிருவேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அம்மா ஏமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் நம்ம ஹீரோயினுக்கு தங்கச்சிக்காரி கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி உனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன எனக்கு பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் 3 அம்மாக்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்ன பேர இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த குட்டி பையன் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். ஆப்ரேஷனுக்கு தேவையான காசு எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சுப்பா, இன்னும் ஒரு 20,000 மட்டும் தான்ப்பா, நான் சீக்கிரமாவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன், ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறான், அப்பாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ரோட்ல அப்படியே பைக் ஓட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து கார்ல வேகமா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் பார்த்துட்டு அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பையன் இப்ப நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் அங்க வந்துட்டு அந்த குட்டி பையனுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னதான் உங்க அப்பாவை சர்ஜரி பண்ணி காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அதுக்கு வந்து பாசிபிளே இல்லை உங்க அப்பா பிழைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து அந்த குட்டி பையன் கிட்ட சொல்ல, அந்த குட்டி பையனும் இருந்துட்டு நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் எல்லாமே எங்க அப்பா மட்டும்தான், அவரை நான் இப்படியாங்க அவங்க வந்து அந்த குட்டி பையனுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த குட்டி பையன் அந்த ஆன்ட்டிகளுக்கு நிறைய கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாமே அப்பப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க போல. ஸோ அந்த 2 பேஷண்ட்டுமே அங்க வந்து அந்த குட்டி பையனுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த பையன் இருந்துட்டு இல்ல வேணாம், இது ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுல ஒரு ஆன்ட்டி இருந்துட்டு இங்க பாருப்பா, நான் வந்து இதுக்கப்புறம் பொழைக்கவே மாட்டேன், இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த அமௌண்ட்டை நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி வந்து அந்த அமௌண்ட்டை அந்த குட்டி பையனுக்கு கொடுக்க, அந்த குட்டி பையனும் காலில் விழுந்து தேங்க்ஸ் சொல்ல, அந்த டாக்டரே இருந்துட்டு இங்க பாருப்பா, நீ இவ்வளவு சின்ன வயசா இருக்கும் போதேவும் உங்க அப்பாவை காப்பாத்தணும்ட்டு இவ்வளவு உறுதியா இருக்க, அதுக்காண்டியவும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுவேன் உங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த பையனுக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த பையன் இருந்துட்டு இல்ல இல்ல வேணாம், இது ரொம்பவே ஜாஸ்தி, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டாக்டர் இருந்துட்டு இது ஒண்ணு என்னோட காசு கிடையாது, ஆபீசர் லீயோடது, அவர் தான் உனக்கு கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இந்த குட்டி பையன் இருந்துட்டு என்ன அவர் எப்படி, இதுக்கு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் இருந்துட்டு ஆமா அவர் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஒன்ன சொல்றான். அதுல இந்த பையன் ரோட் சைட்ல நின்று ஃபிளவர் இதெல்லாமே வித்துட்டு இருந்திருப்பான் போல. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைடு விற்க கூடாது போல. போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே இவங்கிட்ட வார்னிங் இதெல்லாமே பண்ணிருக்காரு. இருந்தாலும் இந்த பையன் திரும்ப திரும்ப வந்து ஃபிளவர் இதெல்லாமே வந்து சின்ன பையன் இல்லையா, சோ இவனுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் அவர் வந்து வித்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து இந்த டாக்டர் கிட்ட கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் வந்து இப்ப குட்டி பையன் கிட்ட சொல்ல, குட்டி பையனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நான் வந்து உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நான் வந்து இந்த அமௌண்ட்டை கூடிய சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து திருப்ப கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே வாங்கிக்கிறான். ஒரு பக்கம் குடும்பம் மொத்தமா வந்து தங்கச்சிக்காரிகிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீ போன்ல சொன்னியா அது வந்து உண்மையா, எங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினே இருந்துட்டு அம்மா அவ என்னமோ வளர்றா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தங்கச்சி இருந்துட்டு இல்ல இல்ல நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன், இந்த போட்டோ பாருங்க, அதுல இருக்கிற மார்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி வந்து போட்டோ காமிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் சரி அம்மாக்களுக்கும் சரி பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த குட்டி பையனுக்கு இருக்கிற மாதிரி சேம் இடத்துல அதே மாதிரி அந்த ஆஃப் மூன் பர்த் மார்க் வந்து இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கே பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டாக்டர் கிட்ட கேட்டிருப்பா என்னோட குழந்தை எங்கன்ட்டு.
சொல்லிட்டு அதுக்கு அந்த டாக்டர் இருந்துட்டு சாரி குழந்தைய வந்து காப்பாற்ற முடியல, குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. டாக்டரை பொய் சொன்ன வச்சது நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அப்பா ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல, அது எல்லாமே நம்ம போக போக பாத்துக்கலாம். டாக்டரும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு அப்பா கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பாக்குறா, இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாக்களும் அதெல்லாமே பார்த்துட்டு தங்கச்சிக்காரிகிட்ட இப்ப அந்த பையன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, தங்கச்சியும் இருந்துட்டு அவன் வந்து அவனோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் இருந்துட்டு நம்ம சீக்கிரமா போய் நம்ம பேர பையனை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் அந்த குட்டி பையன் கிட்ட நான் வந்து மத்த டாக்டர் கிட்ட எல்லாம் பேசுறேன், நாளைக்கேவும் உங்க அப்பாக்கான அந்த சர்ஜரியை வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த குட்டி பையனும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்பாவை தள்ளிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே கேவலமான ஒருத்தன் வந்து வரான். அவனோட மைண்ட் செட் எல்லாம் எப்படின்னா, கூட 1,00,000 ரூபாய் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண, அந்த குட்டி பையனும் இருந்துட்டு சாரி அங்கிள் நாங்க வந்து தெரியாம பண்ணிட்டோம், எங்ககிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அவன் கையில இருக்கிற பணத்தை புடுங்கிறான். பணம் இல்லைன்னு சொன்னேன், இப்ப பாரு பணம் இருக்கு, என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் இருந்துட்டு இல்ல அங்கிள் இது வந்து எங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கான பணம், எங்க அப்பாவுக்கு நாளைக்கு காலையில ஆபரேஷன் இருக்கு, இந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க, எங்க அப்பாவை வந்து காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து கால்ல எல்லாம் விழுந்து கெஞ்ச, இவன் அவனை புடிச்சு உதச்சு தள்ளி விட்டுறான். போடா அவங்க அப்பா செத்தா செத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு தட்டி கேட்க வந்தவங்களையும் இவன் பள்ளிர் பள்ளிர்னு அழிக்கிறான், நீங்களாம் எனக்கு ஈக்குவலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஆபீசர் லீ இருக்காருல்ல அவரும் வந்துடுறாரு. அவரும் வந்து இவனை புடிச்சு அரெஸ்ட் பண்ண போக, உங்களுக்கெல்லாம் அவ்வளவு தைரியமா, நீ எல்லாம் மாசம் ஒரு 30,000 தான் சம்பாதிப்ப, உனக்கெல்லாம் என்ன அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியமா, நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்க அப்பா பேரெல்லாம் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவனும் கொஞ்சம் ரிச் தானே, சோ வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போச்சு இப்ப வந்து அந்த இன்ஸ்பெக்டரால கூட இந்த பையனை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் திமிரு. ஹீரோயின் அங்க வந்து சும்மா இருப்பாளா, அவனை பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளி நம்ம ஹீரோ பார்க்க போக, ஹீரோயினை பார்த்துட்டே அப்படியே மயக்கம் போட்டுட்டான். அந்த குட்டி பையனும் அப்பா அப்பா எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க, ஹீரோயின் அந்த பையன் கிட்ட நீ எதை நினைச்சு கவலைப்படாதப்பா, அப்பா நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த் மார்க் வந்து பாக்குறா. பார்த்தா 2 பேத்துக்கும் சேமா ஒரே இடத்துலதான் இருக்கு. ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா இவன் தான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பர்த் மார்க் வந்து ஹீரோயின் ஃபேமிலியில தலைமுறை தலைமுறையா அடுத்தடுத்த வாரிசுக்கு அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சோ அதை வச்சுக்கிட்டு இவ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா இவன் தான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அந்த பையனை அப்படியே ஹக் பண்ணி சாரிப்பா அம்மா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த குட்டி பையனும் இருந்துட்டு நீங்க என்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா, ஆமா நான் தான் உன்னோட அம்மா, நீ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டல இத்தனை வருஷமா, நான் உன்னை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருக்கணும், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்கறா. இந்த பையன் நம்புற மாதிரி தெரியல. நீ நான் சொல்றதை நம்பலாட்டி நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்க அப்பா கிட்ட கேளு, உங்க அப்பா எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், உங்க அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காண்டி இவங்க 2 பேரோட அந்த ஹேரையும் எடுத்து கொடுத்துட்றா. அந்த பையனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு போல. அந்த பையன் இருந்துட்டு ஒரு வழியா எனக்கும் அம்மா இருக்குல்ல, நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா இத்தனை வருஷமா ஏன் என்னை தேடி வரவே இல்லை, ஏன் என்னை பாக்குறதுக்காண்டி வரவே இல்லை, எனக்கு எவ்வளவு பயம் ஆயிடுச்சு தெரியுமா, அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டுருச்சு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண. ஹீரோயின் இருந்துட்டு இங்க பார்ப்ப, இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம், அம்மா இருக்கேன் இல்லையா, அம்மா இருக்கும்போது உன்னை வந்து யாருமே இதுக்கப்புறம் புலி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் அந்த கேவலமானவன் எந்திரிச்சு வந்துட்டான். ஓ அப்பனா நீ தான் இவனோட அம்மாவா, இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, என்னோட காஸ்ட்லியான வாட்சை வந்து உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ண. ஹீரோயின் இருந்துட்டு ஓ நீ தான் என் பையனை வந்து புலி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் தெனாவட்டா ஆமா நான் தான் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் எந்திரிச்சு போய் பள்ளிரு பள்ளிருன்ட்டு அறவிடுறா என் பையனை வந்து புலி பண்ணதுக்காண்டி, அவனை பயப்படுத்துறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் இருந்துட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி, நான் யார் தெரியுமாடி, எங்க அப்பா யார் தெரியுமாடி, உனக்கு எவ்வளவு தைரியம்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மறுபடியும் யார உனக்கே தெரியாதா உங்க அப்பா யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இங்க பாரு, நீ யாரை வேணாலும் கூட்டிட்டு வா நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு நீ இங்கே இருடி நான் போய் என் ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் சின்ன குழந்தைத்தனமா. ஹீரோயின் அப்புறம் அந்த பையனையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அந்த பையன் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத, அம்மா வந்து ரொம்பவே ரிச்சு, அம்மா எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், அப்பாவுக்கான ஆபரேஷனையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அப்ப கரெக்டா வந்துடுற உன்னை யாரும் போக விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டிட்டு வந்திருக்கான். எப்படி நம்மள சின்ன வயசுல இருக்கும்போது டீச்சர்ஸ் நம்மள அடிச்சாங்கன்னா போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸ் சண்டை கூட்டிட்டு வருமோ, அந்த மாதிரி இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து சண்டைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் கொஞ்சம் ரிச்சான ஃப்ரெண்ட்ஸா தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க எல்லாம் யாரு தெரியுமா, இவங்க எல்லாம் எந்த மாதிரி லெவல்ல இருக்காங்க தெரியுமா, இவங்க கிட்ட இருந்து நீ உயிரோட போக முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அந்த குட்டி பையன் இருந்துட்டு வாங்கம்மா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்து அட இதெல்லாம் ஜுஜி பிப்பா, அம்மா இருக்கல அம்மா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு நீ வந்து என்ன அடிச்சுட்டு இங்க இருந்து உயிரோட போக முடியும்ட்டு உனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை இருக்கா, இவங்க எல்லாம் யாரு தெரியுமா, இவங்கனால என்னென்ன பண்ண முடியும்ட்டு உனக்கு தெரியுமா, உயிரோட போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மிரட்ட. அந்த குட்டி பையன் இருந்துட்டு ப்ளீஸ் எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க அம்மாவை உயிரோட விட்டுருங்க, எங்க அம்மாவை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பொறுக்கி பையனும் இருந்துட்டு ஓ அப்படியாப்பா, உங்க அம்மா என்கிட்ட மண்டி போட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதை
மரியாதையா இங்க இருந்து ஓடிருங்க. அப்புறம் பின்னாடி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பொறுக்கி பையனும், ஓ உனக்கு அவ்வளவு தெரியுமா, இவ்வளவு முதல்ல அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சொயின்ட்டு பின்னாடியே 4-5 கார் வந்து நிக்குது. யாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வந்து நிக்கிறது நம்ம ஹீரோயினோட 3 அம்மாக்களும். அவங்கள பார்த்துட்டு இந்த பொறுக்கி பையன் கூட வந்தாங்களே மத்த 3 பேரு, அவங்க 3 பேருக்குமே பயமா போயிருச்சு. ஏன்னா அவங்க யாருன்ட்டு இவங்க 3 பேத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்பவே பயமாவும் இருக்கு. அவங்கள பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே விலகிக்கிறாங்க. இவங்க மேல பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைத்தியக்காரனுக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்களுக்காண்டி இவங்கெல்லாம் எதுக்காண்டி இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, என்னோட பேரை எங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் பாரு, ரிமோட் கார்லாம் வச்சிருக்கேன், இங்க வா, நான் உங்களை ஹக் பண்ணிக்கணும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பாட்டிகளுமே அந்த குட்டி பையனை கூப்பிட, அந்த குட்டி பையன் வந்து பயப்படுறான். இல்ல நான் வரமாட்டேன், நான் வந்து என்னோட பேரண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வந்து புலி பண்ணுவாங்க, நான் வரமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்ல, பாட்டிகளுக்கு கோவம் வந்துட்டு அவங்கள வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் என்னோட பேர பையனை வந்து புலி பண்ணீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியை வந்து அவங்கள பிடிச்சி சத்தம் போட, அவங்க இருந்துட்டு இல்ல இல்ல நாங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பைத்தியக்காரனும் இருந்துட்டு நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அப்பாவோட பேரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி இருந்துட்டு ஓ அவன் கை கால் எல்லாத்தையுமே உடச்சு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற. அவங்களும் அங்க வந்துட்டு நல்லா அடின்ட்டு அடிச்சு மிதிச்சு அவங்க எல்லாருமே அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் பாட்டி இருந்துட்டு இங்க பாத்தியா அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாது, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை வந்து அந்த குட்டி பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 பேருக்கு கேம் இதெல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. 3வது பாட்டி அந்த குட்டி பையனுக்கு நிறைய லக்ஸரியான போனு வாட்ச்ன்ட்டு நிறைய லக்ஸரி பொருள் இதெல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாமே பார்க்கும்போது அந்த பையனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அந்த பையன் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட இதெல்லாமே எனக்காண்டி நீங்க கொடுக்குற கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாட்டிகளும் இருந்துட்டு ஆமா இது எல்லாமே உனக்கான கிஃப்ட் தான், தாத்தா அப்ராட்ல இருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறமும் அவரும் உனக்கு நிறைய கிஃப்ட் இதெல்லாமே வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி எல்லாமே அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லி ரொம்பவே ஜாலியா ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் 2வது பாட்டியும் 3வது பாட்டியும் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த குட்டி பையனை ஸ்கூல் சேர்க்கறதுக்காண்டி ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து சீக்கிரமா தேடி கண்டுபிடி, அவனை வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட வந்து இங்க பாரு, ஃபியூச்சர்ல உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்டயோ இல்லாட்டி 3வது பாட்டி 2வது பாட்டி கிட்ட வந்து நீ தாராளமா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குட்டி பையனும் இருந்துட்டு ஓகேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் வந்து அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து இல்ல முடியாது, நீ வந்து அப்பா கிட்ட எல்லாம் போக முடியாது, அப்பா கிட்ட இருந்து நீ விலகியே இரு, உங்க அப்பா வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் இருந்துட்டு இல்லம்மா அப்பாவுக்கு வந்து நாளைக்கு ஆபரேஷன் நடக்க போது, நான் அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு இங்க பாருப்பா, நீ வந்து ஷென் குடும்பத்தை சேர்ந்தவன், அங்கெல்லாம் போக கூடாது, உங்க அப்பா ரொம்பவே மோசமான ஒரு ஆளு, நான் சொல்றேன் இல்லையா உங்க அப்பா விட்டு நீ விலகியே தான் இருக்கணும், நீ சின்ன பையன்ட்டு கூட நினைக்காம உன்னோட கிட்னியை வந்து அவன் கேட்டிருக்கான், அவன்லாம் ரொம்பவே மோசமான ஆளு, அவன் கிட்ட எல்லாம் போகாத, இருந்தாலும் அவன் வந்து உன்னோட அப்பாவாயிட்டாரு, அவரோட அந்த ஆபரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன் கிட்ட சொல்ல, அந்த குட்டி பையனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த குட்டி பையன் என்ன நினைக்கிறானா, அப்பாவும் அம்மாவும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா வந்து அப்பா மேல கோவமா இருக்காரு, ஏதோ தப்பா வந்து நடந்திருக்கு, இப்ப வந்து நான் அம்மா சொல்ற பேச்சை தான் கேட்டாகணும், ஏன்னா நான் அவங்க பேச்சை வந்து கேட்கலாட்டி அம்மா வந்து அப்பாவுக்கு ஆபரேஷனுக்கு தேவையான எதுவுமே பண்ண மாட்டாங்க, சோ அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்தாகணும், அதனால அம்மா பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் ஓகேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா பாட்டிகளுக்கு தான் அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. பாட்டி இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவன் இப்பதானே வீட்டுக்கு வந்தான், அந்த குட்டி பையனை ஹாப்பியா வச்சுக்க, இப்ப கூட்டிட்டு போய் அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி இருந்துட்டு நான் தான் சொல்றேன்ல அவனை கூட்டிட்டு போய் காட்டு, உன்னோட பிரச்சனையெல்லாம் அப்புறம் வெயி, இப்ப குழந்தையோட ஹாப்பினஸ் தான் ரொம்பவே முக்கியம், முதல்ல குழந்தைய கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட காமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினையும் வேண்டா வெறுப்பா அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து போறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோயினிய கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியான்சியும் அங்க வரா. தாத்தா அங்க வந்துட்டு பாட்டி கிட்ட எங்க அந்த பேர பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாட்டியும் இருந்துட்டு நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, இருந்தாலும் நீங்க ஒன்னும் கவலை எல்லாம் படாதீங்க, மேரேஜ் பார்ட்டி இருக்குல்ல அந்த பார்ட்டில அந்த குட்டி பையனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த ஃபியான்சி பையன் இருந்துட்டு உங்களுக்கு ஷோரா தெரியுமா அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினோட பையன் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாட்டிகளும் இருந்துட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவன் காலத்துல நம்ம ஃபேமிலியோட அந்த ஆஃப் மூன் பர்த் மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஃபியான்சியே இருந்துட்டு எதுக்கு இருந்தாலும் நீங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதேவும் தங்கச்சி கறி வந்துட்டா. நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான சாம்பிள்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பா இல்லையா, சோ அந்த ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு போல, அதை வந்து வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா 100% நம்ம ஹீரோயின் தான் அந்த குட்டி பையனுக்கு வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னேவும் பாட்டிகளுக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பாட்டி இருந்துட்டு உடனேவும் நம்ம குடும்பத்துக்கு வந்து வாரிசு வந்துருச்சு, இந்த ஊருக்கே சொல்லி ஆகணும், உடனேவும் ஒரு பார்ட்டி வந்து ரெடி பண்ணுங்க, அந்த பையனை நம்ம வந்து அஃபிஷியலா அந்த பையனை வந்து நம்மளோட வாரிசுன்ட்டு எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், அதுக்கான பார்ட்டியை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாக்கி 2 பார்ட்டிகளும் ஓகே நாங்க இப்பவே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப ஹாப்பியா போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து அந்த ஃபியான்சி பையனுக்கும் நம்ம தாத்தாக்காரருக்கும் தான் பிடிக்கவே இல்லை, 2 பேருமே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க, கோவமா இருக்காங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ கோமால இருந்து கண் முழிச்சிட்டான். கண் முழிச்சு டாக்டர் இந்த மாதிரி எனக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆபரேஷன் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
டாக்டரும் வந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவே இருந்துட்டு அவன் வந்து என்னோட பையன், அவன் இன்னும் ரொம்பவே சின்ன பையன், என்னோட பையனோட கிட்னியை என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு வந்து அந்த ஆபரேஷன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டர் வந்துட்டு இங்க பாரு நீ அதெல்லாம் நினைச்சு வரி பண்ணிக்காத, உன்னோட அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டா உன்னோட பையனோட கிட்னி எல்லாம் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்ல ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு என்னதான் நானே எடுத்து வச்சாலும் அவன் வந்து இப்ப ஷென் குடும்பத்தோட வாரிசு ஆயிட்டான், அவங்க வந்து சும்மா விடுவாங்களா, என்னை கொன்றுவாங்க, அது வேற எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா ஹீரோயின் வந்து பையனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு என்னதான் நீங்க பிரிஞ்சிருந்தாலும் நீ எதுக்காண்டி அவளை விட்டு பிரிஞ்சுன்ட்டு எல்லா உண்மையுமே நீ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்ல, அப்படி சொன்னேன்னா உன்னையும் அவ வந்து ஏத்துப்பால, நீ தானே அவளுக்கு அது மட்டும் இல்லாம கிட்னி வந்து நீ தானே கொடுத்த, அதையும் சொன்னேன்னா எல்லாமே சரியாயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு நான் அவ்வளவுதான் லவ் பண்ணேன், அவளை மட்டும்தான் இப்ப வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறணும்ட்டு நான் வந்து நினைக்கல, அவ நல்லா இருந்தா போதும், என்னோட பையனை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதேவும் அங்க பையனும் நம்ம ஹீரோயினையும் அங்க வந்துட்டாங்க. அந்த குட்டி பையன் ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட என்ன அம்மா வந்து உங்களை பாக்குறதுக்காண்டி கூட்டிட்டு வந்தாங்க, இங்க பாத்தீங்களா பாட்டி எனக்கு போடுறதுக்காண்டி புது ட்ரெஸ் இதெல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் ரொம்ப ஹாப்பியா ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு அவன் வந்து ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோ இருந்துட்டு நீ வந்து பாட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் வந்து பாட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, நான் வந்து உங்க கூடயே தான் இருக்க போறேன், அந்த கிட்னி வந்து ஒரு காலாட்டி நான் வந்து என்னோட கிட்னியை உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எல்லாத்தையுமே டாக்டர் பார்த்துப்பாங்க, நீ வந்து இப்ப அம்மா கூட போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அந்த குட்டி பையன் இருந்துட்டு இல்ல இல்ல நான் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடியற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன், உங்க கூடயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் ப்ளீஸ், நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் அழுக ஹீரோவே இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு தான் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான் மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நீ வந்து ரொம்பவே மோசமானவன், என் பையன் ரொம்பவே கைண்டா இருக்கான், அவனை வந்து நீ இந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா நடத்திருக்கல, அவனெல்லாம் குப்பை எல்லாம் பிறக்க விட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்கான், நீ எல்லாம் என்னோட பையனுக்கு அப்பா இருக்கிறது கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே முடிச்சுட்டு அவ்வளவு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. வந்த உடனேவும் நம்ம ஹீரோ கையில வந்து ஒரு பிரேஸ்லைட் இருக்கும், அந்த பிரேஸ்லைட்டை வச்சுக்கிட்டு இவ வந்து நம்ம ஹீரோ வந்து எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆட்கள் கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க போல. இப்ப அந்த பிரேஸ்லைட் வந்து எங்க இருக்குன்ட்டு அந்த விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வர அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு போறா. நம்ம குட்டி பையன் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கடையில போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் இல்லையா, அந்த லேடி கூட உங்ககிட்ட பணம் இருந்து ஏமாத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் இருந்துட்டு இந்த பிரேஸ்லைட்டை நீங்க வச்சுக்கோங்க, நான் பணத்தை கொடுத்துட்டு இந்த பிரேஸ்லைட்டை வந்து வாங்கிக்கிறேன், இந்த பிரேஸ்லைட் வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்பவே லக்கியான ஒரு பிரேஸ்லைட், எங்க அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணும் ஒரு பிரேஸ்லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரேஸ்லைட்டை வந்து கொடுத்துருப்பான். இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரு நம்ம ஹீரோயின் ஹீரோ புடிச்சு வருவருன்ட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பணம் இல்லைன்ட்டு என்ன விட்டுட்டு போனேன், இப்ப நான் ஷென் ஃபேமிலியோட வாரிசா இருக்கேன், நான் ரொம்பவே ரிச்சாவும் இருக்கேன், என்ன விட்டுட்டு போனேன்னு நினைச்சு கொஞ்சமாவது நீ வருத்தப்படுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோயிட்ட கேட்க ஹீரோ இருந்துட்டு நீங்க ரொம்ப ரிச்சுன்ட்டு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் கேட்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினுக்கு காண்டாகுது. டேய் 6 வருஷம் ஆயும் நீ வந்து திருந்தவே இல்ல, உன்னோட கண்ணுக்கு எப்பயுமே பணம் தானே முக்கியம், இங்க பாரு என்னோட பையனை நீ என்ன நிலைமைக்கு பண்ணி வச்சிருக்கேன்ட்டு, அவனை ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல, அவனை வந்து குப்பை பெருக்க விட்டுருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோ வேணும்ட்டே தான் ஹீரோயின் கிட்ட திரும்பவும் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வச்சுக்க கூடாது, 2 பேத்துக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இங்க பாரு நான் கேட்டதுக்கான ஆன்சர் எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா எஸ் ஆர் நோ அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு என்ன 2 லட்சம் ரூபாய் தானே பணம் தானே நான் வந்து கொடுக்குறேன், பணம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் உனக்கும் பையனுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது, அவனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு நீ வந்து ஒழுக்கமா போயிடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கும் போதேவும் குட்டி பையனும் டாக்டரும் அங்க வந்துடுறாங்க. டாக்டர் அங்க வந்துட்டு இங்க பாருங்க நீ வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஹீரோ நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, நீங்க வந்து அவனை ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்காண்டி என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர நம்ம ஹீரோ இருந்துட்டு போதும் நிறுத்து எதுவும் சொல்லாத, இந்த பேச்சு இதோட விட்டுரு, எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் அந்த குட்டி பையன் இருந்துட்டு அம்மா ஏமா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, அப்பா கூட ஏன் போடல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம்ல அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் எக்ஸைட்மெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இருந்துட்டு சரி ஓகே நாங்க ஒன்னும் சண்டை எல்லாம் போடல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்காண்டி நான் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி பையன் வந்ததுக்காண்டி ஒரு பார்ட்டி இருக்கு நீ வரையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த குட்டி பையனும் இருந்துட்டு அப்பா வராரா ஐ ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இருந்துட்டு பையனுக்காண்டி போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான்.
இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்திருக்கு. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ட்டு அந்த விஷயம் வந்து தெரிய வரலன்ட்டு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, சாரி ஆக்சிடென்ட் பொண்ணுகிட்ட சொல்ல, அதுக்கு அந்த ஆக்சிடென்ட் பொண்ணு இருந்துட்டு உடனேவும் நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. ஹீரோ வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ட்டு சொல்லிடுறான். அப்படியே அந்த ஃபங்க்ஷன் நாளும் வருது. இந்த ஃபியான்சி பையன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவனை விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்டே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புலம்பிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் இருந்துட்டு ஏன் பாஸ் தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க. ஹீரோயின் ஃபேமிலி ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி. அந்த பையன் என்னதான் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் அவன் வந்து ரொம்பவே புவர். ஸோ நம்ம ஹீரோயின் ஃபேமிலி எல்லாம் அவனை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தான் ஒரு துருப்புச்சீட்டு இருக்குல்ல. நீங்க தானே ஹீரோயினுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ஸோ அதனாலேயும் அந்த நன்றி கடன் காண்டி உங்களை தான் கண்டிப்பா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் குட்டி பையனும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவன் வந்து சும்மா இருப்பானா. நம்ம ஹீரோ மேல அந்த ஒயின் எல்லாம் தூக்கி எறிகிறது, அவனை பிடிச்சி பயங்கரமா டார்ச்சர் பண்றது, அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஹீரோ பத்தி சொல்லி அசிங்கப்படுத்துறதுன்ட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வந்து விட்டுட்டு போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் ரிச்சா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஏமாத்திட்டு இருக்கான். மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்காண்டி வந்திருக்கான். இவெல்லாம் என்ன மாதிரி ஆளு, ரொம்பவே கேவலமான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை இருந்துட்டு இங்க பாரு, ஒழுக்கமா பேசு, எனக்கும் ஹீரோயினுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. என் பையன் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன். ஒழுக்கமா பேசு, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, என்னோட பொறுமைக்கும் அளவு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். ஆனா அதை வந்து அவன் வந்து காதுலயே கேட்கிற மாதிரி இல்லை. அவனை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். உனக்கு பணம் தானே முக்கியம், இங்க பாரு நான் உனக்கு வந்து பணம் கொடுக்குறேன். இங்க இருக்கிற 2 பாட்டில் ஒயினை வந்து நீ காலி பண்ணினா நான் வந்து உனக்கு 1 மில்லியன் பணம் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து ரொம்பவே காண்டாகுது. இன்னொரு பக்கம் அந்த ஆக்சிடென்ட் பொண்ணுக்கு நம்ம ஹீரோ இப்போ வந்து ஷென் ஃபேமிலியில இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஃபியான்சி பையன் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வர அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. அந்த பொண்ணு இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பார்ட்டி ஹாலையவும் நான் ரத்தமா மாத்திடுவேன், ஒழுக்கமா இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க, அவரை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபியான்சி பையன் நம்ம ஹீரோவை ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா டாக்டர் தான் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவனுக்கு இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நீ ட்ரிங்க்ஸ் குடிச்சீன்னா அது வந்து உன்னோட உயிருக்கே ஆபத்தை போயிடும், நீ எக்காரத்து கொண்டு ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபியான்சிக்கு வந்து கோவம் வந்துட்டு அவனை அடிச்சு உதச்சி கீழே தள்ளி அவனை மடக்கி பிடிச்சி அவன் வாயை பிடிச்சி அப்படியே கடகடன்ட்டு ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கான். பையன் பண்ணாத பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு உனக்கு அவ்வளோ தைரியமா எங்கள் அப்பாவை ஏன் வந்து நீ ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, எங்கள் அப்பாவை நீ கிட்டத்தட்ட கொல்ல போறியா, எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிஞ்சிருக்கு, அவர் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட அவன் இருந்துட்டு உனக்கு அவ்வளோ தைரியமா என்னையே பிடிச்சி தள்ளி விட, முதல்ல உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலால் அடிக்க போக கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டா. ஹீரோயினை பார்த்துட்டு இந்த ஃபியான்சிக்காரனுக்கு ஹல்லு விட்டுருச்சு. இது முக்கியம் இல்லையா, ஏன் நீங்க வந்து அவருக்கான சரியான நியாயத்தை வந்து நீங்க வாங்கி கொடுக்கல, அவர் வந்து அப்பாவை எவ்வளவு புள்ளி பண்ணாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினால எந்த பதிலுமே சொல்ல முடியல. ஹீரோயின் இருந்துட்டு உனக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு வந்து கண்டிப்பா நான் அப்பாக்கான அந்த நியாயத்தை வந்து வாங்கி கொடுப்பேன், இப்போ வந்து உன்னோட பார்ட்டி, ஸோ அது வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பையன் இருந்துட்டு ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ளேயும் சாரிப்பா என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் தான் அம்மாவுக்கு கிட்னி கொடுத்துருக்காரு, அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே வந்துடுறாரு. அப்பா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை யார் இங்கே வரவிட்டது, உனக்கு அவ்வளோ தைரியமா, இங்கே பாரு உன் பையனோட உடம்புல எங்கள் ஃபேமிலியோட ரத்தம் இருக்கிறதுனால அவனை வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னால இங்கே வரவே விடக்கூடாது, நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு, இங்கே பாரு உனக்கான காம்பன்சேஷனாக நான் வந்து 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், இதை வாங்கிட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, உன்னோட லைஃபுக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு செக் எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து தூக்கி எறிகிறாரு. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ இருந்துட்டு எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட இங்க பாருடா நான் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா நீ வந்து எங்க ஃபேமிலி கூட ஜாயின் ஆயிரு, அதை விட்டுட்டு அவன் கூட போனேன்னா எப்பயுமே நீ எங்க ஃபேமிலியில வந்து சேரவே முடியாது, இங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சரி, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சரி, அந்த ஃபியான்சியும் சரி, நம்ம ஹீரோயினையும் சரி அந்த குட்டி பையனை வந்து கூப்பிடுறாங்க எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குட்டி பையன் இருந்துட்டு எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கையை வந்து பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு இங்க பாரு இன்னுமா உங்க அப்பா வந்து நீ நம்பிட்டு இருக்க, உன்னோட இந்த பாசத்துக்கெல்லாம் உங்க அப்பா வந்து தகுதியே இல்லாதவன், நீ சின்ன பையன்ட்டு கூட பார்க்காம உன்னை வந்து பாட்டில் எல்லாம் பொறுக்க வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம உன்னை வந்து படிக்கிறதுக்கு கூட அவன் வந்து அனுப்பாதான் எங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, ஆனா இன்னைக்கு நீங்க என்னோட அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசாம என்னோட அப்பாவுக்கு வந்து கெடுதல் நினைச்சா அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, சோ நீங்களும் கெட்டவங்க தான், எனக்கு வந்து நீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து சொல்லிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோனோட ஃபியான்சி இருந்துட்டு இங்க பாரு ஒரு தடவை நீ இங்க இருந்து போனேன்னா அப்புறம் எப்பயுமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, அதுதான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தினால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்து நிக்கிறா. அவ பேர் வந்து பாயி, நம்ம இதுக்கப்புறம் பாயின்ட்டே வச்சுக்கலாம். இவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. இவ அங்க வரவும் ஃபியான்சியோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு யாரு நீ, ஏன் பாஸ் பேசும்போது எதிர்த்து பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா அப்படிங்கிற மாதிரி கேட்க வந்தவ பொலிர்ன்ட்டு வர அற அசிஸ்டன்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் அற வாங்குறத பார்த்துட்டு ஃபியான்சி இருந்துட்டு யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கும் பொலிர் பொலிர்ன்ட்டு 2 3 அற அரைஞ்ச அறையில கண்ணமே ஒரு பக்கம் வீங்கிக்கிச்சு. பயங்கரமான அறை வந்து அரைஞ்சிருக்கா. ஹீரோவை இவ்வளவு நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலே அந்த
ஃபியான்சி அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இப்ப அரைனாலும் அரை செம்மையான அரை அரைஞ்சு முடிச்சுட்டு ஹீரோவை பார்த்து உங்களை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இவ யாருன்ட்டு ஞாபகம் இல்லை. அந்த குட்டி பையன் தான் இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் இருந்துட்டு ஆமா நான் தான் அந்த பொண்ணு. உங்க அப்பா மட்டும் வந்து என்ன கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்தலாட்டி என்னோட வாழ்க்கையை அதோட முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஓ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நீங்க தான் அந்த பொண்ணா, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், 6 மாசத்துக்கு மேல கோமால தான் இருந்தேன், அப்புறம் தான் நான் வந்து சரியாகி வந்தேன். இப்போ இங்க உங்களுக்கு என்னென்ன நடக்குன்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க வந்து எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட விட்டுருங்க, உங்களுக்கான நியாயத்தை வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு ஃபியான்சி கிட்ட வந்து இங்க பாரு நீ வந்து ஹீரோக்கு என்னென்ன பண்ண அது எல்லாத்தையுமே உனக்கு வந்து ஒண்ணு விடாம நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து அந்த ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாத்தையுமே நீ குடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஃபியான்சி இருந்துட்டு நான்லாம் குடிக்க மாட்டேன், அதை குடிச்ச மனுஷன் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த குட்டி பையனும் இருந்துட்டு ஓ உனக்கு ஒரு நியாயம் எங்க அப்பாவுக்கு ஒரு நியாயமா, எங்க அப்பாவை மட்டும் கொல்றதுக்காண்டி அவர் வாயில ட்ரிங்க்ஸ் ஊத்துனா இப்ப நீ குடிச்சா என்னவா குடிடா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்ல இவனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது வந்து என் ஃபேமிலியில யாருமே ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க மாட்டாங்க, அதனால எனக்கு குடி பழக்கம்லாம் கிடையாது, நானும் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பாய் பொண்ணுக்கு வந்து கோவம் வந்துருது. இங்க பாருங்கிற மாதிரி அவ வந்து கொஞ்சம் வந்து ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, அவருக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து பாய் கிட்ட சொல்ல பாய் இருந்துட்டு நீங்க எதுக்கு அவனுக்காண்டி மன்னிப்பு கேட்கறீங்க, அப்பனா அவனுக்கு பதில் நீங்க அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க போறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கிறா. அதை பாக்குற அப்பாவுக்கும் சரி நம்ம ஹீரோவுக்கும் சரி ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, இவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையெல்லாம் இருந்துட்டு ஏமா அப்பாவை அவர் வந்து புள்ளி பண்ணும்போது நீங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, இப்ப அந்த அங்கிள் காண்டி நீங்க வந்து குடிக்கிறீங்களாக்கும், அப்பனா உங்க மனசுல அப்பா இல்லவே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஃபியான்சி இருந்துட்டு உங்க அம்மா வந்து என்னதான் லவ் பண்றா உங்களை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா வெறுப்பேத்திட்டு இருக்க ஹீரோயின் அட வாயை மூடி தொலைடா நேரம் கிட்ட நேரத்திலேயே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய் கிட்ட பாருங்க நான் வந்து அவனுக்காண்டி இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கிறேன், ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து பாய் கிட்ட சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கட கட கடன்ட்டு குடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் கரெக்டா ஹீரோயின் கையில இருந்து அந்த பாட்டில வந்து புடுங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பாய் கிட்ட இங்க பாருங்க இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், எனக்கு வந்து யாருமே எனிமிஸ்ன்ட்டு யாரும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம், வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து போக போக ஹீரோயின் இருந்துட்டு அந்த குட்டி பையனை பார்த்து நீ எங்க போற, அம்மா கிட்ட வந்துரு, நீ வந்து போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த குட்டி பையன் இருந்துட்டு இல்ல எனக்கு அப்பா தான் வேணும், நான் அப்பா கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அந்த பாயும் இருந்துட்டு உனக்கு தான் அவரை பிடிக்காதுல, இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற, இங்க பாரு அவர் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் தாராளமா இங்கேயே இருக்கட்டும், அதுல வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அவருக்கு விருப்பம் இல்லாட்டி அவர் என் கூட தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இங்க வந்து சரியில்லைன்ட்டு அதை வந்து யார் சொல்றது, நீ சொல்றியாக்க, நீ மட்டும் யோகியமா, நீயும் ரொம்பவே மோசமான ஒரு ஆளு தானே, என் பொண்ணுகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வந்து விட்டுட்டு போயிட்டேன், இப்ப அவகிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு வந்து அவ கூட ஒண்ணு சேரலான்ட்டு நீ நினைக்கிற, நீலாம் ஒரு ஆளா, நீலாம் ரொம்பவே கேவலமான ஒரு ஆளு, உன்ன மாதிரி ஒரு ஆளாவும் அந்த பையனுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஆனா ஃபியான்சி அப்படி கிடையாது, நீ இல்லாத சமயத்துல நீ இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருந்து அவளுக்கு வந்து எல்லா உதவியுமேவும் அவன் தான் பண்ணான், அவளுக்கு தேவைப்பட்ட நேரத்துல அவனோட கிட்னியை வந்து அவன் தான் கொடுத்து அவளை வந்து காப்பாத்தினான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ஃபியான்சி பையன் போச்சுடா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி வந்துட்டு ஆமா நான் தான் கொடுத்தேன் பின்ன நீயா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் ஓவரா பில்டப் பண்ண நம்ம ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு உனக்கு நல்லாவே தெரியுமா அவன் தான் உனக்கு கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் இருந்துட்டு அவன்கிட்ட அதுக்கான சர்டிபிகேட் இருக்கு, அவன் தான் அதை வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ மனசுக்குள்ளேயும் உனக்காண்டி கிட்னியை டொனேட் பண்ணது அவன் கிடையாது நான் தான், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி லூசரா இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப ஹீரோயினோட அப்பாவும் அந்த குட்டி பையன் கிட்ட இங்க பாரு உங்க அப்பா கூட சேர்ந்து அந்த கதவை தாண்டி ஒரு தாட்டி நீ வெளியே போயிட்டேன்னு வையேன், அப்புறம் எப்பயுமே எங்க ஃபேமிலி கூட வந்து நீ ஜாயின் பண்ணவே முடியாது, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுக்கமா எங்க கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பா வந்து அந்த குட்டி பையன் கிட்ட சொல்ல அந்த குட்டி பையன் இருந்துட்டு உங்களுக்கு நான் எத்தனை தாட்டி தான் சொல்றது, எனக்கு என்னோட அப்பா மட்டும் தான் வேணும், நீங்க யாருமே தேவையில்லை, உங்களுக்கு எங்க அப்பா வந்து தேவையில்லாட்டி எனக்கும் நீங்க இந்த குட்டி பையன் இருந்துட்டு எனக்கு வந்து எதுவுமே வேணாம் நீங்க வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சு மண்டி போட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னை வந்து பெத்தெடுத்ததுக்காண்டி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு வாங்கப்பா நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் எங்க அவங்க கூடயே போயிருவாளோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த ஃபியான்சி இருந்துட்டு உடனே அவனுக்கு கிட்னி வலிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தேங்க்ஸ் சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு பரவாயில்ல நீங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேணாம், நீங்க எனக்கு பண்ணது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், என்னால இந்த ஒரு வருஷம் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க, ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கலாமா, எனக்கு இது வரைக்கும் அப்பா அம்மா வந்து இருந்தது இல்லை, நான் வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அதுக்கு அந்த குட்டி பையன் இருந்துட்டு எனக்கு ஓகே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இவங்களை, இவங்க வந்து ரொம்பவே போல்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் நீ யாருமே புலி பண்ண மாட்டாங்க,
யாராவது உன்னை புலி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து அவங்கள பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு அது வந்துட்டு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. பையன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் அந்த பாய் பொண்ணு தான் ஹீரோ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, டாக்டர் புடிச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காரு. இவனையும் சரி அந்த ஃபியான்சியும் சரி பயங்கரமா போட்டு திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா உனக்கு இப்பதானே ஆபரேஷன் பண்ணாங்க, அதுக்குள்ள உன்னை யாரா ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிக்க சொன்னது? அவனுக்கும் என் கூடயும் சரி என் பையன் கூடயும் சரி அவளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் போய் நான் ஏன் அவகிட்ட இதை பத்தி சொல்லணும், இதை பத்தி அவகிட்ட சொல்லவும் கூடாது, அவளுக்கு தெரியவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே வெளியே நின்னுட்டு நம்ம ஹீரோவோட பையன் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அப்பனா அம்மாவுக்கு கிட்னி கொடுத்தது அப்பா தான், அந்த அங்கிள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஷன் ஃபேமிலியை பார்த்தா, ஷன் ஃபேமிலியில இருக்கிற 3 அம்மாக்களும் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள ஃபங்க்ஷனை நாரடிச்சா அந்த குட்டி பையனை துரத்தியே விட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்ன பண்ணுவியோ எது வந்துட்டு ஒழுங்கா வாயை மூடிரு, இதுக்கப்புறம் என் பேரனை பத்தி தப்பா பேசுனேன்னா உன்னை இங்க இருந்து துரத்தி விடுறதுக்கு கூட நான் வந்து துணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்பாவும் இருந்துட்டு, இங்க பாருங்க, ஃபியான்சி மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, நீங்க எல்லாருமே அவன் தான் தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவன் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, எல்லா தப்பையும் பண்ணது அந்த ஹீரோ தான், அவன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அந்த குழந்தைய வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அப்ப அம்மாவும் இருந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க பாரு, உனக்கு வந்து நான் 2 நாள் டைம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவேன்ல எங்களுக்கு வந்து தெரியாது, என்னோட பேர பையனை நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வர, அப்படி உன்னால கொண்டு வர முடியலாட்டி அதுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே லா வழியா நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினோட அம்மா இருந்துட்டு, இங்க பாரு, முன்னாடி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்ற மட்டும் நல்லாவே தெரியுது, நீ வந்து அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா நல்லதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையன் இருந்துட்டு, இந்த ஆபரேஷன் விஷயத்தை பத்தி நான் அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். அந்த காலை அந்த பக்கம் அட்டன் பண்றது இந்த ஃபியான்சி தான். இந்த ஃபியான்சி அட்டன் பண்ண அந்த குட்டி பையனும் இருந்துட்டு, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நீங்க சீக்கிரம் மாதிரி, அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையனும் இருந்துட்டு, சரி ஓகே நம்ம சொல்லிட்டோம், அம்மா சீக்கிரமா இங்க வந்துருவாங்க, அம்மாக்காண்டி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் அங்க இருந்து கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் இந்த ஃபியான்சி பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து என்னாச்சு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சீன் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணது லைட்டா அடிக்கடி அந்த மாதிரி இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிக்குது, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, இது இப்படிதான் வலிக்கும், நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா சரியா போயிடும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போறான். இதை வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்காரி வந்து ஒரு மாதிரி டவுட்டாவே பார்த்துட்டு இருக்கா, இவர் ஏன் இவ்வளவு வேகமா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, இப்ப அந்த குட்டி பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், எங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த தங்கச்சிக்காரியும் இருந்துட்டு, அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, நம்ம உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க. குட்டி பையன் அம்மாவை வர சொன்ன இடத்துக்கு வந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா இந்த ஃபியான்சி இருக்கான். ஃபியான்சியை பார்த்துட்டு, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போக போக ஃபியான்சியோட அசிஸ்டன்ட் பையன் அந்த பையனை வந்து புடிச்சு வச்சுக்கிறான். இந்த பையனும், என்ன விடுங்க நான் போகணும், என்னோட அம்மா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஃபியான்சி இருந்துட்டு, உன்னோட அம்மாவா, அவெல்லாம் இங்க வரமாட்டா, நீ தான் அவ வேணாம்னு சொல்லிட்டு உங்க அப்பா கூட போயிட்டல, அப்புறம் எப்படி அவ வந்து வருவா, அவ உன் மேல வந்து ரொம்பவே கோவமா இருக்கா, அதனாலதான் உங்க அம்மா வராம என்ன வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கா, நான் அவளுக்கு பதில் வந்திருக்கேன், எதா இருந்தாலும் நீ என்கிட்டயே சொல்லலாம், நான் வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரி ஓகே, உனக்கு என்ன ரகசியம் வந்து தெரியும் என்கிட்ட சொல்லு, உங்க அம்மாவோட ஆபரேஷன் பத்தி ரகசியம் உனக்கு தெரியுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபியான்சி வந்து அந்த குட்டி பையன் கிட்ட கேட்க, அந்த குட்டி பையன் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நான் எங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு வந்து கோவம் வந்துருது. இவன் அந்த கோவத்துல அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அந்த குட்டி பையனை அடிக்க போக கரெக்டா ஹீரோ ஊடல வந்து விழுக, அவன் மண்டையில அந்த அடி வந்து பற்றுது. இதை பார்த்து அந்த குட்டி பையனும் இருந்துட்டு, எங்க அப்பாவை ஹர்ட் பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஃபியான்சி இருந்துட்டு, இங்க பாரு, நான் ஒன்னும் உங்க அப்பாவை வர வச்சு நாளே எதுவும் பண்ணவே இல்லை, உங்க அப்பாவா தான் வந்து மாட்டியிருக்கான், அவனா வந்து மாட்டினவன நான் எப்படி விட முடியும், இது எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, பாரு என் பையன் கிட்ட தேவையில்லாம நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நானும் என் பையனும் அப்படி என்ன உனக்கு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபியான்சி கிட்ட கேட்க, ஃபியான்சி இருந்துட்டு, என்ன என்ன பண்ணிட்டா கேட்கிற, உன்னாலதான்டா ஹீரோயின் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே அவ வந்து டைம் எடுத்துக்கிட்டு இருக்கா, நீ மட்டும் இல்லைன்னா ஹீரோயின் எப்பவோ என்ன வந்து கல்யாணம் பண்ணிப்பா, நீ வந்து திரும்ப மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறா, அதான்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோட தலையில அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்து மண்டலையே போட்டு உடைச்சிடுறான். ஹீரோ அவ்வளவுதான் அங்கேயே மயக்கம் போட்டுடுறான். இந்த பக்கம் ஹீரோ பாக்குறதுக்காண்டி ரூமுக்கு வந்தா அங்க ரூம்ல ஹீரோவை காணோம். அதை பார்த்தோன்னே இவளை கட்டர் ஷாக்கிங்கா இருக்கு. உடனே டாக்டரை கூப்பிட்டு, எங்க இங்க இருந்து ஹீரோவையும் ஹீரோவோட பையனையும் காணோம், எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, டாக்டர் இருந்துட்டு, எனக்கு தெரியாது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களை இங்க தான் பார்த்தேன், நான் இப்பதான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, இவளும் இருந்துட்டு சரி ஓகே தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கா. அப்படி தேடி போகும்போது முன்னாடி லாபில வந்து அந்த குட்டி பையன் கையில வச்சிருந்த பணப்பை வந்து இருக்கு. அதை பார்த்துட்டு, முக்கியமான ஒரு இது வந்து இங்க இருக்குன்னா அப்ப அவங்க எங்க போயிருக்காங்க, இதை விட்டுட்டு ஏதோ வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு, முதல்ல தேடி கண்டுபிடிங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாருமே
உடனேவும் ஒவ்வொரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது மேலே டெரஸ்ல இருந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. முதல்ல மாடிக்கு போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே மாடிக்கு தான் போயிட்டு இருக்காங்க தேடிட்டு. ஒரு பக்கம் அந்த ஃபியான்சி நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த குட்டி பையன் இருந்துட்டு, இங்க பாரு எங்க அப்பா எதுவும் பண்ணாத, அவரை ஹேர்ட் பண்ணினா நான் என்னோட அம்மாகிட்டையும் என்னோட ஆன்ட்டிகிட்டையும் சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஃபியான்சி இருந்துட்டு உனக்கு அவ்வளோ தெரியுமா, முதல்ல உன்னை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பீங்கான் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய கொல்ல வர நம்ம ஹீரோ ஓடி வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதை பார்த்து அவனுக்கு காண்டாயிட்டு உனக்கு அவ்வளோ தைரியமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடிச்சுட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பாய் பொண்ணும் வந்துட்டா நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு. கரெக்டாக இவங்க இருக்கிற ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. ரூமுக்கு வெளியில இருந்து கதவை தட்ட அந்த சத்தம் வந்து உள்ள இருக்கிற அந்த ஃபியான்சிக்கு கேட்குது. ஃபியான்சி அதை கேட்டுட்டு இவங்க 2 பேர் வாயை வந்து மூடிக்கிறாங்க, எந்த ஒரு சத்தமும் போடாத மாதிரி. அதை பார்த்துட்டு வெளியே இருக்கிற பாயும் எந்த ஒரு ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலான்ட்டு போக போக குட்டி பையனும் உள்ளார அசிஸ்டன்ட் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வச்சிரு. அசிஸ்டன்ட் பையன் வழியில் ஐயோ அம்மான்ட்டு கத்த. அது வந்து வெளியில் இருக்கிற பாய்க்கு வந்து கேட்டுருது. பாய் இருந்துட்டு முதல்ல கதவை திறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேவும் அசிஸ்டண்ட்ல போய் கதவை திறக்க உள்ளார இவங்க 2 பேர் அவங்க 2 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு பாய் வந்து சும்மா இருப்பாளா, வந்த உடனேவும் அந்த ஃபியான்சியை ஓங்கி ஒரு மிதி. அவன் புதக்கடின்னு போய் கீழே விழுந்துட்டான். உங்களுக்கு அவ்வளோ தைரியமா என்னோட பிரதரை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஃபியான்சியோட அசிஸ்டண்ட் அவனையும் நல்லா பள்ளிருன்ட்டார. உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியமா, நான் அன்னைக்கு பார்ட்டிலேயே சொன்னேன் என் பிரதர் மேலே கையை வைக்கிறவங்களாம் சும்மா விட மாட்டேன்ட்டு, நீங்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப என்னோட பிரதருக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையனை போட்டு நல்லா பொலண்டு எடுத்துட்டா. மட்டும் இல்லாமல் இந்த குட்டி பையன் பாய்கிட்ட போட்டும் கொடுத்துட்டான். அவங்க வந்து அப்பாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்க, ஆஸ்ட்ரேயை வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்க பாய்க்கு கோவம் வந்து அசிஸ்டண்ட்டை போட்டு நல்லா வெளுன்ட்டு வெளுத்து அவனை வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போங்க, கை காலெல்லாம் உடைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கத்திக்கிட்டு இருக்கா. இல்லை இல்லை வேணாம், நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை என்னோட தப்பு தான் பாஸ், ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அவனும் பாய்கிட்ட பேச வர பாய் பள்ளிருன்ட்டு இவனுக்கும் ஒரு அரை. அங்கே தான் அதோட முடிஞ்சிருச்சு, இப்போ உன்னோட டர்ன் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்லிட்டு அவனை போட்டு பொழக்க வர நம்ம ஹீரோ இருந்துட்டு பாய் அவனை நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபியான்சி பக்கம் வர. ஃபியான்சிக்கு தூக்கு வாரி போடுறது, டே என்னடா பண்ண வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இருந்துட்டு என் பையனை நீ அதிகமாக டார்ச்சர் பண்ணிட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு வட்டியும் முதலுமா நான் உனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனை குத்த வர. இவ இருந்துட்டு டே இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வந்து உயிரோட விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு பரவாயில்லடா எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னோட பையனுக்கு விட அது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, போடா மயிறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி நல்லா குத்துண்டு குத்திட்டு இருக்கான். அந்த ஃபியான்சியும் அடியெல்லாம் வாங்கிட்டு இங்கே பாரு என்னை கொல்றதா இருந்தால் கொன்னுரு, என்னை உயிரோட விட்டேன்னா அப்புறம் நான் திரும்ப உன்னை கொல்றதுக்காண்டி வருவேன், அந்த பாய் எத்தனை நாள் உன்னை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பா, அவளுக்குன்ட்டு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும் போது கண்டிப்பாக உன்னை கொன்றுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவனும் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் உனக்கு வந்து நான் கொடுக்கவே மாட்டேன்டா, என் குழந்தைய கொல்றதுக்கு நீ ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து இவன் வந்து குத்த வரான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டா. போதும் நிறுத்தி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவனும் இருந்துட்டு அவன் என் குழந்தைய கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை வந்து உயிரோட நான் விடக்கூடாது, அவனை கொன்னுறணும், இல்லாட்டி ஃபியூச்சரில் என்னோட பையனுக்கு இவனால ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொல்ல போக ஹீரோயின் இருந்துட்டு அவனை கொண்டுட்டா அப்புறம் நீ திரும்ப ஜெயிலுக்கு போவ, அப்போ உன்னோட பையனோட நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவனை என்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. நான்சியை பார்த்து உடனேவும் நீ அவங்க 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் நான் கேட்க மாட்டேன், நான் ஏன் கேட்கணும், அவன் தான் என்ன அடிச்சிருக்கான் பாரு, நான் ஏன் கேட்கணும், நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு வேண்டா வெறுப்பா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த குட்டி பையனும் இருந்துட்டு அம்மா இந்த அங்கிள் ரொம்பவே மோசமான அங்கிள், இந்த அங்கிள் இங்கே இருக்கவே கூடாது, இவரை வந்து நம்ம போலீஸ் அங்கிள் கிட்ட வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ஃபியான்சி இருந்துட்டு டேய் நீ கொஞ்சம் ஓவரா தான்டா போற, நான் தான் பண்ண தப்புக்காண்டி சாரி கேட்டுட்டல அப்புறம் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த குட்டி பையனும் இருந்துட்டு ஆண்டி மட்டும் சரியான டைம்ல வரலாட்டி நீ வந்து எங்க 2 பேரையும் கிட்டத்தட்ட கொன்றுப்ப, இப்போ வந்து சாரி கேட்டா இது எல்லாத்துக்குமே சாரி வந்து சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து கரெக்டாக கேட்க வந்து அவனுக்காண்டி ஒரு சான்ஸ் கொடுன்ட்டு என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க நிஜமாவே என்னோட அம்மா தானா, ஏமா நீங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை விட்டுட்டு அந்த ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க, நீங்க என்னோட அம்மா தானா நிஜமாவேவும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு இங்க பாருப்பா அந்த அங்கிள் வந்து அம்மாவுக்கு வந்து கிட்னி வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, அம்மா அதனால தான் அவருக்கு வந்து நன்றி கடனா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்ல அந்த குழந்தை இருந்துட்டு அப்பனா நீங்க நன்றி கடனா இருக்க வேண்டியது அந்த ஆளுக்கு கிடையாது அப்பாவுக்கு தான், ஏன்னா அப்பா தான் உங்களுக்கான கிட்னியை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அட்டர் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் நம்ம ஹீரோயிட்ட குழந்தை சொன்னதெல்லாம் உண்மையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட கேட்க அதுக்கு உடனே ஃபியான்சி ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இங்க பாரு அவங்க குட்டி பையன் உடனே நம்ம ஹீரோட ஸ்டிச் மார்க்கை வந்து தூக்கி காமிக்கிறான், அப்பனா இது என்ன எங்க அப்பாவுக்கு இருக்கு உனக்கு இருக்கா காமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபியான்சி இருந்துட்டு நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க வந்து போய் சொல்றாங்க, நான் தான் உண்மையை சொல்றேன் என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு ஓ அப்படியா அப்பனா வந்து ப்ரூஃப் வந்து காட்டு எங்க உன்னோட ஸ்டிச் மார்க்கை வந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் காமிக்க மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு கோவம் வந்து பளிர்ந்து ஒரு அரை வேற அரைஞ்சிடுறா. அவனுக்கு கோவம் வந்துட்டு இங்க பாரு நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ என்னன்னா என்ன அரைஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் இருந்துட்டு என்ன நீயும் நானும் கல்யாணமா, அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, நான் உன்னை வந்து இத்தனை நாள் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கான காரணம் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காண்டி
காண்டி மட்டும்தான் நான் வந்து இத்தனை நாளாக உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை வந்து ஏமாத்திருக்கல. இங்கே பாரு, எனக்கு வந்து ப்ரூஃப் தான் வேணும், ப்ரூஃப் காமி, அப்படி இல்லாட்டி உன்னை வந்து நான் ஜெயிலில் தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபியான்சி கிட்ட சொல்ல, ஃபியான்சி இருந்துட்டு ஏன் அவன் வந்து அந்த ஸ்டிச் மார்க் வந்து உனக்கு கிட்னி கொடுத்தனால மட்டும்தான் இருக்கணுமா, வேற எதுனாலும் வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, நான் தான் உனக்கு வந்து கிட்னி கொடுத்தேன், என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபியான்சி மறுபடியும் நான் தான் பண்ணேன், என்னை நம்பு நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு காண்டாயிட்டு, இங்கே பாரு, நான் கடைசியாக உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்குறேன், எனக்கு ப்ரூஃப் வேணும் காமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் வந்து காமிக்க மாட்டேங்கிறான். இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் காண்டாயிட்டு அவனை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனை பிடிச்சி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ குட்டி பையனும் இப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் இப்போ தான் மம்மி பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி, இந்த மாதிரி ஃபியான்சி எனக்கு உண்மையிலேயும் அவன் தான் கிட்னி டொனேட் பண்ணனா என்னன்ட்டு அதை பற்றி விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயிட்ட வந்து நீங்கள் 2 பேருமே திரும்பி என் கூட ஷென் ஃபேமிலிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, இல்லை நான் வரவே மாட்டேன், முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினே இருந்துட்டு, இந்த தடவை நான் ரொம்பவே சீரியஸாக தான் கூப்பிட்றேன், நீங்கள் 2 பேருமே என் கூட கிளம்பி ஷென் ஃபேமிலிக்கு வந்துருங்க, இப்போ தான் எல்லா உண்மையுமேவும் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன அப்பா சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயின் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே சொல்கிறா. அதில் வந்து அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கே நடந்த எல்லாருமேவும் இப்போ வந்து எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃபியான்சி ரொம்பவே நல்லவன்ட்டு நினச்சேன், ஆனால் அவன் வந்து ரொம்பவே கெட்டவனாக இருக்கான், ஹீரோ ரொம்பவே நல்லவன், அவன் வேணும்ட்டேவும் உன்னை வந்து பிரிஞ்சு போகலை, நான் தான் அவனை வந்து மிரட்டி போக சொன்னேன், அதனால தான் அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனான், அவன் போகலாட்டி உன்னையும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் நான் வந்து கொன்றுவேன்ட்டு சொன்னேன், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் உங்கள் 2 பேத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு அவன் வந்து நினச்சி தான் உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனான் அப்படின்ட்டு எல்லா உண்மையுமேவும் அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் இருந்துட்டு, அப்பா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், ப்ளீஸ் நீ மறுபடியும் எங்கள் கூட ஷென் ஃபேமிலிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட, ஹீரோ இருந்துட்டு, இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனத்துக்கு, எந்த ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லை, நான் வந்து வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, நம்மளுக்காண்டி இல்லாட்டி கூட பையனுக்காண்டி நம்ம வந்து இதை பண்ணி தான் ஆகணும், பையனை பாருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த குட்டி பையனும் இருந்துட்டு, அம்மா அப்பா எனக்கு வந்து 2 பேருமே வேணும், நம்ம 2 பேருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், எனக்கு ஃபேமிலி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்து அது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹீரோவும் இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பாய் பொண்ணு இருந்துட்டு, அண்ணா ரொம்ப யோசிக்காதீங்க, சீக்கிரமாக ஓகே பண்ணுங்க, எனக்கும் ஒரு சிஸ்டர்ல வேணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு ஓகே சொல்லிட்டான் போல. அப்புறம் எல்லாருமே ஒன்றா ஷென் ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த மூவி இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மூவிக்கு மறக்காமல் ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப்ன்ட்டு எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையுமேவும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ வந்து கன்யூவாக போட முடியல. அதுக்கான காரணம் பிஎல்ல வந்து கொஞ்சம் பெண்டிங் சீரிஸ் இருந்துச்சு. சரி, பெண்டிங்கை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஎல்ல வந்து ஒரு வழியாக பெண்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய்.